ஏன் திடீர்னு சிக்னல் வர மாட்டேங்குது? கால் போதா இல்லையா? மேடம், கொரியர். யாருக்கு? வடிவேல் என்ற பேருக்கு வந்திருக்கு மேடம். வடிவேலுங்கிற பேர்ல எல்லாம் யாரும் இல்ல. வடிவேல் கேர் ஆஃப் வனஜான் போட்டிருக்கு மேடம். வனஜா இருக்காங்களா? வனஜா நான் தான். வரேன். தேங்க்யூ மேடம். எதுக்கு என் பேரெல்லாம் கேர் ஆஃப்னு போடுறான் இவன்? இவனும் முகரக்கட்டையும். இவனுக்கெல்லாம் கொரியர் ஒரு கேடு. கொரியர் வரணும்னு ஆளே காணும். அடுத்தவங்களுக்கு வந்த கொரியரை அவங்க அனுமதி இல்லாம பிரிக்கலாமா வனஜா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியல? வாடா இங்க. குடும்பத்தை பிரிக்கிறவங்கிட்ட கொரியரை பிரிக்க கொடுத்தா பாரு, அவன் அடிக்கணும். எதுக்குடா இந்த வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர்லாம் வர வைக்கிற? அது ஒண்ணு இல்ல வனஜா, நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். இதுல நான் தங்கியிருக்க மேன்சன் அட்ரஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா? அதனாலதான் அகிலாண்டேஸ்வரி அக்காவோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தேன். அப்பதானே ஒரு கெத்தாவும் மரியாதையும் இருக்கும். அதனாலதான் கொடுத்தேன். ஒன்னும் பதறாத. அதுல நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களோட போட்டோ தான் வந்திருக்கோம். ஏடு பாக்கலாம். முகரக்கட்டைக்கு பொண்ணுங்க போட்டோ வேற. ஆள மண்டையும் பாரு. போட்டோ எல்லாம் வெளியே பாக்கலாம். வா வனஜா, என் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பக்காவான ஒரு போட்டோ செலக்ட் பண்ணு. ஆமா, பொண்ணை பார்த்த உடனே அப்படியே பட்டாம்பூச்சி சரகடிச்சு பறக்கணும்னு சொன்ன. இப்ப என்னமோ என்ன போட்டோவை பார்த்து செலக்ட் பண்ண சொல்ற? பொண்ணை நேர்ல பார்த்தா தான் பட்டாம்பூச்சி பறக்கணுமா? ஏன் போட்டோல பார்த்தாலும் பட்டாம்பூச்சி பறக்கூடாதா? ஒரு பொண்ணை போட்டோல பார்த்தாலும் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு. ஐயோ, இவ்வளவு அழகா இவனுக்கா? நம்ம பர்சனாலிட்டிக்கு இதுல போட்டோ இருக்கிறது கஷ்டம்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே. வடிவே மனஜா, இந்தா பட்டாம்பூச்சி பறக்குதா பாரு. மனஜா, இதுதான் உனக்கு பெட்டரா இருக்கிற பொண்ணா? சூப்பரா இருக்கிற பொண்ணுக்கு போட்டோலாம் தூக்கி போட்டு சுமாரா இருக்கிற பொண்ணு போட்டோ எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலையா? உனக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாது. முதல்ல அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்குதான்னு பாரு. அந்த ஐடியால தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி மாமா உன்னை செலக்ட் பண்ணாரு அந்த மாதிரியா? பின்ன என்ன மனஜா, ஜோசியக்காரன் என் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்ன சொல்லிருக்கா? உனக்கு கல்யாணம் லேட்டா தான் ஆகும், ஆனா உனக்கு வரப்போற பொண்டாட்டி கிளி மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்கான். அது வேற ஒண்ணும் இல்ல. உன் ஜாதகத்துல கிளி மூக்கு இருக்கிற பொண்ணுதான் உனக்கு அமையோன்னு இருந்திருக்கும். அதத்தான் ஜோசிக்காரன் கிளி மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிருப்பான். நீ பேசாம ஒண்ணு பண்ணு. கையில நெல்லையும் பழத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே தேடிப்பாரு. எங்கேயாவது மரத்து மேல உட்காந்துருப்பா. மனஜா, உனக்கு என்ன கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. எனக்கு பொண்டாட்டி லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா தான் கிடைப்பா. லேட்டா? இப்பவே ரொம்ப லேட்டு தான். இதுக்கும் மேல லேட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். வனஜா, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். நாளை பின்ன எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நீ தான் வந்து கல்யாணத்தை கூட பிறந்த ஸ்தானத்தில் நடத்தி வைக்கணும். இங்க பாரு, பொண்ணு வீடு பார்க்க போகும்போது நீ தான் என் கூட வரணும். சரியா? சரிடா. நீ முதல்ல பொண்ண பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஹலோ? இல்ல இல்ல, நான் மிஸ்டு கால் எல்லாம் கொடுக்கல. கால் தான் பண்ணேன். ரிங் சவுண்டே கேட்கலையே. கால் போச்சானே தெரியல. இது மூக்கு சரியில்லை, இது வாய் சரியில்லை, இது என்ன கரண்ட் பாக்ஸ்ல வரைஞ்ச டேஞ்சர் பொம்மை மாதிரி இது? என்னாச்சு மாமா? பென்டிரைவ் சரி பண்ணியாச்சா? அதுல மித்ராவை பத்தின ஆதாரம் எதுவும் இருந்துச்சா? என்ன சரி பண்ணல, கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க, அதான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். டேட்டா ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமா அதுல மித்ரா பத்தின ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியும். எப்படியும் பென்டிரைவ் ரெடி ஆயிடும். நீங்க ஆதாரத்தோட வருவீங்கன்னு எதிர்பார்த்த மாமா. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலங்கிற மாதிரி ஆயிப்போச்சு.
இத்தனை நாள் அந்த பென்ட்ரைவ் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டோம். இப்பதான் கிடைச்சிருச்சுல, கவலைப்படாத. ஒரு நாள் தானே, வெயிட் பண்ணலாம். சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். பார்வதி, ம்? இவ்வளவு நேரம் நீ பென்ட்ரைவுக்காக தான் வெயிட் பண்ண. அப்ப எனக்காக வெயிட் பண்ணல. ஆ, இப்படி கேட்டா நான் என்ன மாமா சொல்றது? பின்ன எப்படி கேட்கறது? வந்த உடனே பென்ட்ரைவ் பத்தி கேட்டேன், பதில் கிடைச்சது நீ பாட்டி கிளம்பி போற. வேலை இருக்கு மாமா. வேலை இருக்கு? அப்ப எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா ஒன்றும் பேசல, நீ தான் இப்படி என்ன பேச வைக்கிற. சரி, கோவப்படாதீங்க மாமா. நீங்க என் மேல கோச்சுக்கிட்டா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. இப்ப எது கண் கலங்குற? நீ கண் கலங்குற மட்டும் என்னால தாங்க முடியுமா? நான் உன்கிட்ட இப்படி கோவமா பேசலனா நீ நேரம் கிளம்பி போயிருப்பியே. உன்னை போகாம தடுத்து நிறுத்ததான் நான் உன்கிட்ட இப்படி கோவமா பேசினேன். போங்க மாமா, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். இப்பெல்லாம் நம்ம இப்படி சந்திச்சு பேசுறது குறைஞ்சிட்டே போகுது. இப்படியே போனா நீயும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்றதை மறந்துடும்னு நினைக்கிறேன். என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கிறது மட்டும்தான் காதலா? பார்க்க முடியாம போனாலும் பேச முடியாம போனாலும் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது கூட காதல் தான் மாமா. ஓகே, அப்போ உன்னோட காதல் பெருசா இல்ல ஏன் காதல் பெருசான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன மாமா சொல்றீங்க? நான் உன் மேல வச்சிருக்க காதல் பெருசா இல்ல நீ என் மேல வச்சிருக்க காதல் பெருசான்னு ஒரு போட்டி வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். நம்ம 2 பேர் காதல நீங்க எப்படி மாமா இப்படி தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்க? நான் ஒன்றும் பிரிச்சுலாம் பார்க்கல, சும்மா விளையாட்டு தானே, விளையாடி பார்ப்போம். இந்த கேம்ல அவங்க லவ்வோட டெப்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்மளும் விளையாடி பார்ப்போம். முதல்ல இப்படி திரும்பி நில்லு. இது ஒரு லவ் கேம். இது எப்படி விளையாடணும்னா, லவ்வர்ஸ் இப்படி எதிரில் நின்று ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு என்னமோ இது கேம் மாதிரி தெரியலையே மாமா. நான் இன்னும் கேமை பத்தி முழுசா சொல்லி முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு கேள்வி கேட்காத. சரி சரி, நீங்க சொல்லுங்க மாமா. யார் அவங்களோட கண்ணை பிளிங்க் பண்ணாம பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேம்ல வின்னர். அவங்களோட காதல் தான் பெருசுன்னு கேம்ல தோத்து போனவங்க ஒத்துக்கணும். மாமா, அப்போ இந்த கேம்ல நான் தான் ஜெயிப்பேன். அதனால இதெல்லாம் வேண்டாம் மாமா. ஓ, அப்ப நான் ஜெயிக்க மாட்டேனா? நான் உன் மேல வச்சிருக்க காதல் பெருசு இல்ல. சரி வா, விளையாடி பார்த்துடலாம். 2 பேர் காதலும் பெருசுதான் மாமா. ஆனா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். சும்மா விளையாட்டுக்கு தானே, விளையாடி பார்ப்போம். சரி. என் கண்ணையே பார்க்கணும், கண்ணை சிமிட்ட கூடாது. எனக்கும் அதே ரூல் தான். ரெடியா? ஸ்டார்ட். என்னடா இது? ஆதி மாப்பிளையும் சமயக்கார தங்கச்சியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சில மாதிரி நிக்கிறாங்களே. ஒருவேளை யாருன்னா சூனிய கிணிய வச்சிட்டாங்களா? என்ன கண்ணிலேயே பேசிக்கிறாங்க? மாமா, இப்போ சொல்றேன், இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கலாம். கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். விளையாட்டா? அப்புறம் எதுக்காக கேம் முடிக்க சொல்றேன்? கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? இவன் யார் பிரிக்காத நைட்டு பாம்பு இருக்கான்? என்னடே, விளையாட்டு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துச்சு, ரிசல்ட் தெரியறதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியாடா. விளையாட்டா? என்ன விளையாட்டு? அது எனக்கும் அக்காக்குமான ஒரு கேம். அதுதான் என்ன கேம்? அந்த கேமுக்கு பேர் எதுவும் இல்லையா? ஏதோ லவ் கேமாண்டா. லவ் கேமா? இது புதுசாவில் இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தானே, அதுல கத்துட்டு வந்திருப்பான் போல. ஏய் கணேசா, நீ வேற சின்ன பையன், உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் நீ அடிக்கடி பெரிய மனுஷன் மாதிரி பேசுறதுனால உங்ககிட்ட சொல்றேன். உன் அக்கா என் மேல வச்சிருக்க காதல் பெருசா இல்ல நான் உன் அக்கா மேல வச்சிருக்க காதல் பெருசான்னு ஒரு போட்டி வச்சு பார்த்தோம். போட்டியா? ஆதி மாப்பிள்ள சமயக்கார தங்கச்சியை லவ் பண்றானா?
இப்படி ஒரு லவ் ட்ராக் இங்க ஓடிக்கிட்டு இருக்குது. நிச்சயமா அந்த லவ் ட்ராக் வீட்டுல யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போட்டியோட முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்ன சின்ன பையன் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. உங்க போட்டிக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து ஒரு தீர்ப்பு சொல்லவா? டே கணேசா, நீ எப்படி அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும்? இருக்கா, நான் எப்படி சொல்றேன்னு இப்ப பாரு. காத்தடிக்கிறதுனால மரம் அசைதா, மரம் அசைறதுனால காத்து வருதா? என்னடா கணேசா, அதை எப்படி சொல்ல முடியும்? காத்தையும் மரத்தையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அது மாதிரிதான் உங்க 2 பேரோட காதலையும் பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த லவ் விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லலாமா வேணாமா? சொல்லிடுவோம். சேச்சே வேணாம், சமயக்கார தங்கச்சி பாவம், அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நமக்கு சோறு போட ஆள் இருக்காது. வனஜாவையும் நம்ம நம்ப முடியாது. அப்புறம் ஊருக்கே கிளம்பி போயிட வேண்டியதுதான். இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல. பகல்லே கொசு கடிக்குது. அம்மா வனஜா, எப்போ வந்த வனஜா? வடிவு, கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னியே, என்னதான் கொசுன்னு சொன்னியா? அம்மா சத்தியமா உன்ன சொல்ல வனஜா. அப்போ இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியலன்னு சொன்னியே, அது என்ன இல்ல அப்படிதானே? வனஜா, உனக்கு நம்பிக்கை இல்ல, நான் வேணா இந்த வேட்டியை காட்டி போட்டு தானவா? கருமம், இந்த கொடுமையெல்லாம் வேற பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்பி தொலைறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து உன் பக்கத்துல நின்னு உன் தோல்ல அடிச்சது கூட தெரியாம அப்படியே கோட்டையை பிடிக்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருந்தியே, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த? நல்ல யாரும் வரல வனஜா. இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம, ஏன் உனக்கு கூட தெரியாம நடக்கிற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? அப்படி என்ன விஷயத்தை கண்டுபிடிச்ச வடிவு? மறுபடியும் யாரும் வரலாம் பாத்துக்கிறேன். வடிவு, போய் ஊர் சுத்தி பாருன்னு சொன்னா என்ன நிக்க வச்சு சுத்திட்டு இருக்கியே, இதான் ரகசியமா? ஐயோ வனஜா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், காதை கொடு. இப்பவே ரகசியமா தானே பேசிட்டு இருக்கோம். உன்னை நம்பி காதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் காதோட சேர்த்து அறுத்துட்டு போயிட்டுனா நான் என்ன பண்றது? அப்படியே சொல்லு வனஜா. இதெல்லாம் ரொம்ப டூ மச். உன்னை நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் கேளு. நம்ம ஆதி மாப்பிள்ள இருக்காருல்ல? ஆமா, ஆதி இருக்கான். அவனுக்கு என்ன? ஆதிக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சமயக்காரி பார்வதி இருக்குல்ல? ஆமா ஆமா இருக்காளே, அவளுக்கு என்ன கேடு? அவளுக்கும் ஒண்ணும் இல்ல. முறைக்காத வனஜா, நான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்டா நீ ஆடி போயிடுவ. வனஜா, ஆதி மாப்பிள்ளையும் சமயக்கார தங்கச்சி பார்வதியும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க வனஜா. இவனுக்கும் தெரிஞ்சிருச்சா? வனஜா, என்ன வனஜா, நான் சொன்னதை கேட்டு அப்படியே சாக்காயிட்ட. கோமா பேஷண்ட் மாதிரி பேச்சு மூச்சே காணோம். என் வடிவு, நீ கன்ஃபார்மா தான் சொல்றியா? 100க்கு 200% கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றேன். அவங்க 2 பேரும் காதலிக்கிறத என் 2 கண்ணால பார்த்தேன். உன் காதல் பெருசா இல்ல என் காதல் பெருசான்னு அவங்க 2 பேரும் பேசுனத என் 2 காதால கேட்டவனஜா. அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஆமா, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிய, வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா? நேத்து வந்தேன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச பாத்தியா? ஆமா ஆமா. ஆனா ஒண்ணு, சரியான ஜோடி பொருத்தவனஜா. அந்த பார்வதி பொண்ணு வேற என்ன அண்ணா அண்ணான்னு எவ்வளவு பாசமா கூப்பிடுது. அதனால ஷாஜகான் படத்துல வர விஜய் மாதிரி 2 பேர் காதலையும் சேர்த்து வச்சிடலாம்னு இருக்கேன். நீ அப்படியே
உன்னை வாயிலே குத்துறேனா உனக்குலாம் தொப்ப விழுந்த அளவுக்கு மூளை வளரவே இல்ல அப்படியே உன்னை வனஜா இங்க பாரு எதுவா இருந்தாலும் பேச்சா இருக்கணும் இந்த ரவுடிசம் பண்றவெல்லாம் வச்சு கூட இவ்ளோ நாளா இந்த வீட்ல இருக்கிற எனக்கு தெரியாத விஷயத்த புதுசா வந்த நீ அப்படியே கண்டுபிடிச்சு கிழிச்சிட்டியா? இங்க பார் வடிவு, வெளியில சிசிடிவி கேமரால சிக்காத விஷயம் கூட இந்த வனஜா கண்ணுல சிக்கும். அந்த 2 பேரோட காதல் விஷயமும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அத அகிலா அக்கா கிட்ட எப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு தான் சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் வனஜா இன்னும் நீ திருந்தவே இல்லையா? ஊர்ல இருக்கும்போது தான் ஊர் ரொம்ப பேசிக்கிட்டு ஒருத்தர் விடாம போட்டு கொடுத்துக்கிட்டு எல்லார் குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்த. இன்னும் இந்த புத்தி உன்னை விட்டு போலியா? யார் சந்தோஷமா இருந்தாலும் உன் கண்ணு பொறுக்காதா? போய் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. நீ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சோத்துக்கு என்ன நம்பிதான் இங்க உட்கார்ந்திருக்க. உனக்கு ஏன் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இவங்களுக்கு நியாயம் பேசிக்கிட்டு ஊரை பார்த்து ஓடி போகாத. வனஜா கோச்சிக்காத வனஜா. இப்ப நான் உனக்கு என்ன பண்ணும் சொல்லு. இங்க பாரு, ஆதி சமையல்காரி காதல் விஷயத்த அகிலாக்கா கிட்ட போட்டு கொடுத்து ஒரு வழி பண்றதுக்கு நீ எனக்கு உதவியா இருக்கணும். அவ்வளவுதானே, கவலையை விடு. நீ வேற எனக்கு சித்தி பண்ணா போயிட்ட, நான் வேற உனக்கு அண்ணனா போயிட்டேன். உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ஓகே, டீல். டீல். இப்பதான் நீ அண்ணன். குடும்பத்தை கெடுக்கணும்னா குரூப் கிரியேட் பண்ணி முதல்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்புவிய. என்ன முனைவிட்டே போறான்? இவனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்துல என் உதவி தேவைப்படும். அதுக்காக எனக்கு உதவி பண்றதா சொன்னானா, இல்ல உண்மையிலேயே எனக்கு உதவி பண்ற எண்ணத்துல சொன்னானா? இவனை நம்புறதா வேண்டாம்? இவனை நம்பியா நான் இருக்கேன்? போடா. வாங்க சார். வணக்கம் சார். ஹாய். ரெக்கவர் பண்ணிட்டீங்களா? ஃபைல் எதுனா கிடச்சிதா? சார் எல்லா ஃபைலையும் ரெக்கவர் பண்ண முடியல. ஒரே ஒரு ஃபைலை தான் சார் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. அந்த ஃபைலில் என்ன இருந்துச்சு? பெருசாக எதுவும் இல்லை சார். ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருந்தது சார். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் சார். இந்தாங்க சார். என்ன சார், ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்டா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தானே? ஆமாம், முக்கியமானது. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பார்வதி. என்ன இந்த ஆதி மித்ராவை கண்டுக்கவே மாட்டான்? இப்ப என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா? என்ன விஷயம் தெரியலையே. என்ன ஆதி? இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பாருங்க. என்ன டாக்குமெண்ட்? ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். நீங்களே பாருங்க.
ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு ஆதி சொன்னானே, அப்படி என்ன முக்கியமான டாக்குமெண்ட் அகில் அது?